ஓம் நம சிவாய. எனக்கு ஆதரவே இல்லையே, அம்போ என்று இருக்கின்றேனே. எத்தனையோ பேர் வாடி வதங்கி வருத்தம் உற்று இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். பணம் இருக்கும், காசு இருக்கும், வீடு இருக்கும், பங்களா இருக்கும். ஆனால் சுற்றமும் உற்றமும் இருக்காது. ஆனால் அவர்களுக்கு தெய்வ அருள் இருந்தால் எல்லாவற்றிலும் வெல்லலாம். ஆனால் அதை அடைவதற்கு மனம் வரவில்லையே. பல பெண்களுக்கு திருமணமாகியும் கணவனை இழந்தோ, கணவனால் நிராகரிக்கப்பட்டோ, கணவன் படுத்த படுக்கையால் நோயில் விழுந்தோ, அபலைகளாக தனித்தோ, குழந்தைகளுடனோ வாழ வேண்டிய நிலைகள் ஏற்படுவது உண்டு. இது பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் தெய்வமே கதி என்று எண்ணி வாழ்ந்தாலும் அவ்வப்போது விரக்தி ஏற்பட்டுவிடும். இதற்கு காரணங்கள் பல உண்டு. தெய்வமே கதி என்ற ஆழ்ந்த நம்பிக்கையில் சற்றே சலசலப்பும் கொஞ்சம் ஆட்டமும் பட்டு விடுவதே அதுதான் விரக்தி நிலை என்று குறிக்கின்றது. தங்களுக்கு இத்தகைய வேதனைகள் சூழ்ந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட நிலை அமைய காரணங்களை உணர்ந்தால் முன் செய்தது பின் விளைந்து உள்ளது என்பது உணர்வது சுலபமே. ஆகையால் இவ்வாறு அபலைகளாக ஆதரவே இன்றி வாழ்வோரும் மற்றும் வசதிகள் வேலை இருந்தும் சுற்றம் உற்றத்தின் பழி கண்களுக்கு ஆளாவோரும் இதற்கான காரணங்களை அறிந்து பரிகாரம் பெற காரண மாமுனி என்னும் அற்புத தியாக மகரிஷி தம் தபோ பலன்களை ஒரு சிவாலயத்திலே அர்ப்பணித்து வைத்துள்ளார். அந்த இடம் என்று தேடி பார்த்தால், தேட வேண்டாம் இலே சொல்லுகிறேன், திருவாரூருக்கு அருகே உள்ள வலிவலம் என்ற பாடல் பெற்ற சிவ ஆலயமே இது. இப்படி காரணமாம முனிவர் இன்றும் என்றும் சூக்ஷ்மமாகவும் மனித ரூபத்திலும் ஸ்தூலமாகவும் என்று சொல்வார்கள். தவம் புரிந்து திக்கற்று வாழ்ந்தவருக்கு, திக்கற்றோருக்கு மனத்துணை உடனே அளித்து துணை புரிகின்ற இடமே வலிவலம். இப்படி ஆதரவற்று வாடும் ஆண்களுக்கும் அருளும் ஸ்தலம் இதுதான். மனத்துணை நாதராக, சுவாமியினுடைய பெயர் மனத்துணை நாதராக அருள் புரியும் சிவலிங்கத்தை பூஜிக்கின்ற உத்தம மகரிஷி இவரே. இப்படி இங்குள்ள காரண கங்கை தீர்த்தமானது ஆகாச கங்கையின் பிரஜா சக்திகளை கொண்டு தக்க காரணங்களை காட்டி பரிகார நல்வழிகளையும் உடனே உணர்த்தும் ஸ்தலமே இந்த வலிவலம். வலம் வந்தால் பலன் தரும் வலிவலநாதர், மனவளமும் தருகின்ற அற்புதமான தெய்வமூர்த்தி. கையில் 3 அகல் விளக்குகளிலே தீபம் ஏற்றி ஒரு இலை, தட்டு இவைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு இந்த தீர்த்தத்தை, இந்த ஆலயத்தை வலம் வந்து வரங்களையும் வேண்டிய, அப்படிப்பட்டு நீங்கள் வரங்களை வேண்டி பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து திங்கட்கிழமை சப்தமி திதி, அனுஷ நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் நாட்களிலே நவதானியம் மற்றும் சர்க்கரை கலந்த ரவையை, நவதானியத்தை சுத்தமாக உடைத்து கல் மண் இல்லாமல் எடுத்து அதை ரவை போல் உடைத்து அதனுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து அங்கே ஆலயத்தில் உள்ள எறும்புகளுக்கு மதிலோரம் இட்டு வந்தால் இறையருளால் உடனடியாக நல்வழி காட்டப் பெறுவீர்கள். பிரதட்சண சக்திகள் நிறைந்த, வள சக்திகள், வலம் வரும் சக்தி நிறைந்த ஸ்தலமாக உள்ளதால் வலம்பூரி சங்கினால் இந்த ஈஸ்வரருக்கு கரும்புசார் அபிஷேகம் செய்தால் உடனே பித்திருக்கள் சாந்தி அடைந்து ஆதரவற்று வாழ்வோருக்கு அன்றே நல்வழி கிடைக்கும் என்பது சித்தர்களின் வாக்கு. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருணாச்சலா.